18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இந்த கருப்பசாமி இப்போ உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன். உன் மனசில் இருக்க கவலையும் உன் பண பிரச்சனையும் எல்லாமே சீக்கிரம் முடியும்படி உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்துறதுக்காக தான் உன்னை தேடி வந்தேன். அளவுக்கு அதிகமாக எல்லார் மீதும் அன்பு செலுத்துவதும் அளவுக்கு அதிகமாக எல்லார் மீதும் நம்பிக்கை வைப்பதும் நிச்சயமாக உனக்கு ஏமாற்றத்தையும் கண்ணீரையும் தான் கொடுக்கும். அப்படிதானே இத்தனை நாளாக எத்தனையோ பேரை நம்பி இப்போ ஏமாந்து நிற்கிறேன். இனிமேலாவது வாழ்க்கையில் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் முழுசாக நம்புறதோ யாரையும் எதிர்பார்க்கவோ கூடாதுன்ற உறுதி மனப்பான்மையை உனக்குள்ள வளர்த்துக்கோ. நீ அனுபவித்த எல்லா கஷ்டங்களும் இப்போ முடிஞ்சு போயிடுச்சு. இனி நீ பயப்படாமல் தைரியமாக இருக்கலாம். அது மட்டும் இல்லை, உன் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் உன் கைகளில் கொண்டு வந்து தந்தே தீருவேன். யார் ஒருவன் எல்லா வெறுப்புகளையும் தவிர்த்து எல்லா உயிர்களையும் சமமாகவும் அன்போடும் பார்க்குறானோ அவன்தான் எனக்கு மிகவும் நெருங்கிய பிள்ளை. அந்த வகையில் உன் வாழ்க்கையையும் சிறப்பாக மாற்ற நான் வந்துட்டேன். நோய் நொடி இல்லாத நல்ல உடலையும் கடன் இல்லாத வாழ்க்கையையும் அழியாத வேலையையும் சுகமான தூக்கத்தையும் நிம்மதியான சந்தோஷமான மனசையும் சொந்த வீட்டு கனவையும் நிறைவேற்றி உன்னை நீண்ட ஆயுளோட நிம்மதியாக வாழ வைக்க இந்த கருப்பசாமியே உன்னை தேடி வந்துட்டேன். இந்த உலகத்தில் அன்பானவங்க தான் இல்லையே தவிர அழகானவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன ஒன்று, ரொம்ப அழகாக இருக்கிறவங்களுக்கு நல்ல மனசு இல்லை. நல்ல மனசு இருக்கிறவங்க ரொம்ப அழகாகவும் ஆண்மையாகவும் பெருசாக வெளியே தெரியறதில்ல. எப்போவுமே யாருடைய முகத்தையும் பார்த்து பேசாத பழகாத, எல்லாருடைய மனசை பார்த்து பேசு பழகுன்னு நான் சொல்வதின் அர்த்தம் இப்போது உனக்கு புரிகிறது தானே? இந்த உலகமே அவசர கால யுகமாக வேக வேகமாக ஓடக்கூடிய காலமாக மாறிடுச்சு. சாப்பாடை கூட சமைச்சு சாப்பிட்றதுக்கு பொறுமை இல்லாமவும் சோம்பல் தனத்தோடு உடனே வெளியே சொல்லி உடனே வாங்கி சாப்பிட்றணும்னு நினைக்கிற மனிதர்களுக்கு மத்தியில் எந்த செயலையும் செய்வதற்கும் எந்த விஷயத்தையும் பேசுறதுக்கும் கூட உங்களுக்கு பொறுமை இல்லாமல் உடனே நடந்துடணும், உடனே செஞ்சிடணும், உடனே முடிச்சிடணும்னு எப்படி நீங்கள் யோசிக்கிறீங்கன்னே எனக்கு புரியலை. காலம் மாறலாம், மாற்றங்கள் வரலாம். அதுக்காக எல்லாமே இந்த உலகமே வேகமாக சுற்றணும்னு நினச்சா வேகமாக சுற்றி நீ கீழே விழுந்து தானே போவ. எல்லாத்துக்குமே சில விஷயங்கள் இருக்குது. சில விஷயம் இப்படி தான் நடக்கணும்னு இருக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையோட நீ இரு. நீ மாறி இருக்கலாம், உனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் உன்னை பெற்றவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு மட்டும் நீ நினச்சி பேசாத. உன்னை பெற்றவர்களிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனமும் மரியாதையும் நிதானமும் எப்போவுமே இருக்கட்டும். ஏன்னா உன்னை பெற்றவங்க ஒன்றும் உன்கிட்ட கடை வாங்கலை. அவங்க உன்னை வளர்த்து பெற்று ஆளாக்கி நீதான் நன்றி கடன் அவர்களுக்கு பட்டிருக்கிறாய். இதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு உன்னை பெற்றவங்க கிட்ட ரொம்ப கவனமாக பொறுமையாக பாசமாக பேசி பழகு. உன் கூட பேச்சு துணைக்கு யார் வேணும்னாலும் உன் கூட இருக்கலாம். ஆனால் உன் மனசில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் சொல்லி அழுவதற்கு ஒரு நம்பிக்கையான உறவு கிடைப்பது என்பது ஒரு மிகப்பெரிய வரம். அப்படி உனக்காக எல்லாத்தையும் நீ பகிர்ந்து கொள்றதுக்கும் உனக்கான நன்மையை சொல்வதற்கும் செய்வதற்கும் உரிய உறவாக தான் உன்னை பெற்றவங்களை நான் படைச்சிருக்கேன். எப்போதும் நீ உன் கஷ்டங்களை தைரியமாக பகிர்ந்து கொள்ளும் நம்பிக்கையான உறவு என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அமைஞ்சிடாது என் செல்லமே. ஏதோ ஒரு விஷயத்து மேலே நீ முழுசாக நம்பிக்கை வச்சு அந்த நம்பிக்கை உடஞ்சி போய் அது நடக்காமல் போகும்போது அதற்காக நீ வருந்த வேண்டாம். எது எப்படி நடந்தாலும் என்னவா இருந்தாலும் இந்த கருப்பசாமி காப்பாற்றுவேன்ற நம்பிக்கை உனக்குள்ள எப்போதும் இருக்கட்டும். உண்மையான அன்பை சுமக்கும் இதயம் அடிக்கடி ஏமாற்றம் அடையதான் செய்யும். ஆனால் ஒருபோதும் யாரையும் ஏமாற்றாது. அதே போல தானே நீயும் யாரையும் ஏமாற்றாமல் எல்லாத்தையும் யதார்த்தமாக ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை கடந்து வந்துக்கிட்டு இருக்க. எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கிட்டினா உன் மனசில் எந்த ஏமாற்றமும் நிரந்தரமாக தங்காது. ஆனால் அதே நேரத்தில் நீ எப்படி யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம இருக்கிறியோ அதே போலவே அடுத்தவர்களும் தேவைக்காக உன்னை தேடி வராத அளவுக்கு நீ கவனமாக பக்குவமாக நடக்க கற்றுக்கோ. இந்த உலகம் தேவைக்காகவும் காரியத்துக்காகவும் மட்டுமே அடுத்தவங்களை தேடி வரவும் பேசவும் பழகவும் செய்து எப்போவுமே உனக்கு குள்ளநரியின் புத்தி கொஞ்சமாவது இருக்கட்டும். குழி பறிக்கிறதுக்காக இல்லை, அடுத்தவங்க பறிக்கிற குழியில் நீ விழுகாமல் இருக்கணும்னாலே எல்லா மந்திர தந்திரங்களையும் மாய வித்தை கொண்ட மனிதர்களையும் நீ கற்றுக்கணும் தானே. நீ அடுத்தவங்களுக்கு கை கொடுத்து உதவணும்னு கூட அவசியம் இல்லை.
ஆனால் யாருக்காவது உதவி செய்கிறது போல கை கொடுக்கறது போல கொடுத்து கீழே தள்ளிட வேணாம்னு தான் சொல்கிறேன். நல்லவனாக இருந்தால் இங்கே யாருமே மதிக்க மாட்டாங்க. நல்லா இருந்தால் மட்டும்தானே எல்லாரும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறாங்க. நீ நல்லா இருக்கணும், நல்ல வாழ்க்கையை வாழணுங்கிறது தான் இந்த கருப்பசாமியின் விருப்பமும். ஆனால் அதற்காக நீ நல்ல செயல்களை செய்யக்கூடாது என்பது கிடையாதல்லவா? எப்போவுமே நல்ல செயல்களை நிதானமாக பொறுமையாக செய்ய பழகு. அவசரப்பட்டு கோபப்பட்டு முட்டாள்தனமாக எதையாவது சொல்லிட்டு பேசிட்டு அப்புறமாக வருத்தப்படாதே. நீ கோபப்படும் போதெல்லாம் உனக்கு இருக்கக்கூடிய எதிரில் இருக்கக்கூடிய எதிரி தான் அந்த விஷயத்தில் ஜெயிப்பான்றதை ஞாபகம் வச்சுக்கோ. கோபப்பட்டவன் வாழ்க்கையில் தோற்று போவான். நீ கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு பொறுமையாக இருந்தீனா நிச்சயமாக உன் வாழ்க்கையவே ஜெயிச்சிடலாம் என்று சொல்லமே. ஒரு பெண் எப்போவுமே பாசம் காட்டுறதுல பைத்தியமாக தான் அடுத்தவங்ககிட்ட அளவு கடந்த அன்பை கொட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். நீயும் அப்படிதான் எத்தனையோ பேர் மேலே பாசம் வச்ச. ஆனால் மற்றவங்க அதே பாசத்தை உன் மேலே வச்சிருக்காங்களான்னு கேட்டால் அது பதில் கிடைக்காத புரியாத புதிராக கேள்விக்குறியாக தானே இருக்குது. அதனால தான் நீ கொஞ்சம் கவனமாகவே இரு. எல்லாரையும் நம்பாதன்னு சொல்கிறேன். உன்னுடைய ஏமாற்றங்களை பார்த்ததால் தானே இப்போது யாரையும் நம்பாமல் தனிமையில் இருக்கணும்னு முடிவெடுத்திருக்க. தனிமையில் இருக்கிறதுனால நீ தவிச்சு போயிட மாட்ட. ஏன்னா உனக்கு துணையாக இந்த கருப்பசாமி நான் இருப்பேன். யாராவது உனக்கு துரோகம் செஞ்சாங்கன்னா அவங்கள விட்டு விலகி நிற்க கற்றுக்கோ. உன்னை அவமானப்படுத்தியவர்களை விட்டுட்டு நீ புது பாதையில் செல்லும்போது தான் அந்த புது பாதை உனக்கு புத்துணர்ச்சியையும் புது நம்பிக்கையும் வாழ்க்கைக்கான வெற்றியையும் கூட கொடுக்கும் என்று சொல்லமே. சில பேர் சுலபமாக உன்னை பார்க்கும்போது நீ ரொம்ப மாறிட்டன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நீ அப்படி மாறுறதுக்கு முன்பாக எத்தனை கஷ்டங்களையும் அனுபவங்களையும் சந்திச்சேன்றது எனக்கு மட்டும்தானே தெரியும். எல்லா கஷ்டங்களையும் எல்லா மனிதர்களையும் எல்லா விஷயங்களையும் பார்த்து பக்குவப்பட்ட உன் வாழ்க்கையில் இப்போ உனக்கு துணையாக நான் இருந்து எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சு தர்றேன்னு வாக்கு கொடுக்க தான் உன்னை தேடி வந்தேன். வாக்கு கொடுக்கறதோட இந்த கருப்பை நின்றுட மாட்டேன். உன் பண பிரச்சனையையும் பண கஷ்டத்தையும் போக்கி உனக்கான நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக நடத்துவேன். தங்கத்தில் செஞ்ச தேராவே இருந்தாலும் தேவை முடிஞ்ச பிறகு அதை ஓரமாக நிறுத்தி வைப்பது போலதான் எல்லா மனிதர்களும் உன்னை நாடி தேடி வந்து உன்கிட்ட நல்லா பேசி சிரித்து பழகுவாங்க. ஆனால் அவங்கவங்க காரியம் முடிஞ்ச பிறகு உன்னுடைய தேவை யாருக்கெல்லாம் தேவைப்பட்டுச்சோ அதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு முடிஞ்ச பிறகு உன்னை ஓரமாக ஒதுக்கி வைக்கக்கூடிய உலகமாக தான் இது இருக்குன்றத எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு செயல்படுத்து. மற்றவங்களுக்காக ஓடி ஓடி நீ உழைச்சதெல்லாம் போதும். இனி உனக்காகவும் ஏதாவது செஞ்சு சேர்த்து வைக்க பழகு. நீ வருத்தப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில் எதையுமே நடக்க விட மாட்டேன். எல்லாவற்றையும் நிச்சயம் உனக்கு சாதகமாக நான் மாற்றி தர்றேன். நீ மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போதும். நிச்சயமாக உலக வாழ்க்கையை ஜெயித்திடுவாய் என் செல்லமே. எப்பவுமே கண்ணுக்கு தெரியாதவன் கடவுளாக இருக்கும். கூட இருந்துமே அவருடைய அருமை பெருமை தெரியாமல் நடந்து கொள்வது தந்தையாகத்தானே இருக்கும். உன்னை பெறாத தந்தையாகவும் உன்னை காக்கும் கடவுளாகவும் இருக்கக்கூடிய இந்த கருப்பசாமி உன் வாழ்க்கையை மகிழ்ச்சி பாதையில் எடுத்துட்டு போகணும் முடிவெடுத்துதா நீ கேட்ட எல்லாத்தையுமே உனக்காக நடத்தி தர வந்திருக்கேன். அது மட்டும் இல்லை, இப்போது உனக்கு இருக்கிற பண கஷ்டமும் அதன் மூலமாக வந்த மன கஷ்டமும் எல்லாமே எனக்கு தெரிஞ்சதால தான் உன் பண பிரச்சனையை போக்கும் விதமாக உன் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் அதிசயத்தை நடத்தணும்னு முடிவெடுத்திருக்கேன். இப்போது உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்க போகிற. நீ கேட்ட எல்லாத்தையுமே உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கான காலம் வந்துடுச்சு. நீ எனக்காக மனசில் நினச்சிக்கிட்டு ஏற்றின தீபம் எல்லாமே இப்போ உன் வாழ்க்கையில் உனக்கு வெளிச்சம் தரப்போகுது. என்னையே நம்பி இருக்கும் உன்னை கரை சேர்க்க நான் வந்துட்டேன். இனி எல்லா வகையிலும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என்னை நம்பு என் செல்லமே. இந்த கருப்பசாமியின் நாமத்தை இடைவிடாமல் சொல்லிக்கிட்டு எது நடந்தாலும் நீ உடைஞ்சு போகாத. என்ன ஆனாலும் நீ கலங்கி போகாத. உன் கர்மாவும் கர்ம வினையும் என்னதான் உன்னை சோதிச்சாலும் இந்த கருப்பசாமி உன்னை கைவிட மாட்டேன். நிச்சயமா உனக்கான நல்லதை சிறப்பாகவே செய்து தருவேன். பெற்றவங்கள மறந்துட்டு அவங்கள பார்த்துக்கணும், அவங்கள நல்லா கவனிச்சுக்கணுன்றதை மறந்துட்டு என்னை வந்து வணங்குறதால உனக்கு எந்த பயனும் இல்லை. எப்போவுமே சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காகவும் அவங்க வயது மூப்பின் காரணமாக செய்யக்கூடிய செயலுக்காகவும்
நீ கோபப்பட்டு அவங்கள திட்டுறதும் அவங்களோட சண்டை போடுறதும் அவர்களை மதிக்காமல் தனியே தவிக்க விடுவதும் எனக்கு பிடிக்காத காரியம். எப்போதுமே உன்னை பெத்தவங்களுக்கு நீ செய்கிற செயல்தான் என்னை வந்து சேரும். அவர்களுக்கு உரிய மரியாதை மதிப்பையும் கொடுத்து பழகு. உனக்கு நல்லதே நடக்கும்.